அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. தொடர்ந்து இந்த காரியங்களே தேவ சித்தம் வெளிப்படட்டும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவாமே. அன்பு நேயர்களே, இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேதபகுதி இசைக்கேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். இசைக்கேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அம்மோன் புத்திரர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ கர்த்தராகி ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சல ஆக்கப்படுகிற போதும் யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போது நீ அவர்களுக்கு விரோதமாய் ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால் இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தில் தாருக்கு சுதந்திரமாக ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணி வைத்து வருவார்கள். அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள். நான் ராப்பாவை ஒட்டகங்களின் கொட்டகையும் அம்மோன் புத்திரர் தேசத்தை ஆட்டுக்கடையும் ஆக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்தாருக்கு விரோதமாக நீ அவர்களை கொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணுவினபடியினால் இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறட்டு போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாவையும் சேயருக்கும் செலுத்துகிறபடியினால் இதோ அம்மோன் புத்திரரின் பெயர் ஜாதிகளுக்குள்ளே இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரன் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறக்க வைத்து சுதந்திரமாக ஒப்பு கொடுக்கப்படும். நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்தர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டு உள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத்தேமையும் பாகால் மதியோனையும் கீரியாத்தையும் அவர்களுக்கு திறக்க வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷராயும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணும். அதை தேமான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்தரமாக்குவேன். பட்டயத்தால் விழுவார்கள். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினாலே ஏதோமினிடத்திலும் பழி வாங்குவேன். அவர்களின் கோபத்தின்படி என் உக்கிரகத்தின்படி ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதங்களாக இருந்து பலம் வகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடினாலே இதோ நான் பெலிஸ்து விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளால் அவர்களை கொடுத்தாய் பழி வாங்குவேன். நான் அவர்களில் பழி வாங்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாரம் 26 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜனசதலங்களின் ஒலிவும் வாசல் இருக்கிற நகரி இடிக்கப்பட்டது என்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லுகிறபடியினால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரமும் என் அலைகளும் எழும்பி வரப்பண்ணுகிற வண்ணமாய் தான் அநேகந்தரம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழுப்பி வரப்பண்ணுவேன். தீருவின் மதில்களை அழித்து அவர்கள் அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள். நான் அதன் மண்ணும் அதன் இராதபடி விளக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன். அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். நான் இதை சொன்னேன் என்று
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், அது ஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாகும். வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளுக்குள்ளே பட்டயத்தால் கொண்டு போடுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் என் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கிலிருந்து குதிரைகளோடு ரதங்களோடு குதிரை வேர்களோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாய் வரப்பண்ணின திமுக்கு விரோதமாய் வரம் பண்ணுவேன். அவன் வெளியிலே இருக்கிற உன் குமாரர்களை பட்டயத்தினாலே கொண்டு அவனுக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி உனக்கு விரோதமாக ஆணையிட்டு உனக்கு விரோதமாக கேடயங்களை எடுத்து உன் மதில்களை இடிக்கிற இயந்திரங்களை எதிரே வைத்து கட்டை பாறைகளால் உன் கொத்தளங்களை இடித்து போடுவேன். அவன் குமாரதிகளின் ஏராளத்தினால் என் ஜனங்கள் எழும்பி குடும்பத்துக்கு திறக்கப்பட்ட பட்டணத்திலே பிரவேசிக்கும் வண்ணமாக அவன் உன் வாசல்களுக்கு பிரவேசிக்கையில் குதிரை வீரரும் வண்டிகளையும் ரதங்களையும் நீங்கள் இறைகிற சத்தத்தினால் உன் மதில்கள் அதிரும். உன் குதிரைகளின் குழம்புகளிலும் உன் விடுதிகளிலும் எல்லாம் மிதிப்பவன் உன் ஜனத்தின் பட்டயத்தினாலே கொண்டு போடுவான். உன் பலமானது தூண்கள் தரையில் விழுந்து போகும். அவர்கள் உன் ஆசையை கொள்ளையிட்டு உன் அத்திருக்களுக்குறையாக உன் மதில்களை இடித்து உனக்கு விரவங்களையும் வீடுகளையும் அறுத்து உம்முடைய கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவில் போட்டு விடுவார்கள். உன் பாட்டுகளின் சத்தத்தை ஓய பண்ணுவேன். உன் சுரமண்டலங்களின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. உன்னை வெறும் பாறையாக்குவேன். நீர் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாகிய இனி நீ கட்டப்பட்டாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தீர்வுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் காயப்பட்டவர்கள் அலரும்போது உன் நடுவில் சங்காரம் நடக்கும்போது நீ விழுகிற சத்தத்தினாலே தீவுகள் அதிராதோ. கடல் அரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனத்தை விட்டு உறங்கி தங்கள் சால்வைகளை கலட்டி தங்கள் சித்திர செயலாடைகளை உரிந்து போடுவார்கள். நடுக்கமே அவர்களுடையாகும். தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து நிமித்தம் பிரமிப்பார்கள். அவர்கள் உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து கடல் சஞ்சரித்தான் குடியிருந்த புகழ்பெற்ற நகரி, ஐயோ உன்னில் தங்கினவர்களெல்லாம் பயம் உண்டாக்கின உன் குடிகளோடு கூட சமுத்திரத்தின் பலத்தில் இருந்த நீ அழிந்து போனாயோ. நீ விழும் நாளிலே தீவுகள் வந்து துளிக்கும். நீ அகன்று போகும் பொழுது சமுத்திரத்தில் தீவுகள் கலங்கும் என்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரத்தை போல பாழாகதான நகரமாகும் போது மிகுந்த தண்ணீரில் உன்னை மூடத்தக்க நான் உன்மேல் சமுத்திரத்தை பரப்பண்ணும் பொழுதும் பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குறவர்களோடைய நான் உன்னை இறங்க பண்ணுவேன். நீ குடியேறாதபடி பூர்வ காலம் முதற்கொண்டு மகள் பாழாயிருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலிருந்து கொடுமை இறங்கப்பட்டவர்களாக நான் உன்னை தங்கி இருக்க பண்ணுவேன். உன்னை மகா பயங்கரமான வைப்பேன். இனி நீ இருக்க மாட்டாய். நீ தேடப்பட்டாலும் இனி என்றென்றைக்கும் காண மாட்டாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். 27 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மனபுத்தினை நீ இப்பொழுது தீர்வின் பேரில் புலம்பி சமுத்திரக்கரையிலே குடியிருந்து அநேகம் ஜாதிகளின் ஜனங்களுடைய வியாபாரம் பண்ணுகிற தீர்வை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீர்வே உன்னை பூரண சௌந்தவரி என்கிறாய். கடல்களின் நடுவு தாபரம் இருக்கிறது. உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். சேநீரில் இருந்தவர் வந்த தேவதார மரத்தால் உன்னை கப்பற் பலகைகளால் செய்தார்கள். பாய்மரங்களையும் செய்யும்படிக்கு லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். பாசானின் கருவாலி மரங்களினாலே உன் துடுப்புகளை செய்தார்கள். சித்தியும் தியான தீவுகளிலிருந்து வந்த ஆசீர் மரத்தால் உன் வாரிய பலகைகளை செய்து அதிலே யானை தந்தம் அழுத்திருந்தார்கள். எகிப்தில் வந்த சித்திரத்தையிலுள்ள சணல் புடவை நீ விரித்து பாயாயிருந்து எலிசா தீவுகளின் இளநூலமும் இரத்தாம்பரம் உன் விதானமாயிருக்கிறது. சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்கள் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாயிருந்தார்கள். தீர்வோ உன்னிடத்திலிருந்து உன் சாஸ்திரிகளே உன் மனது மாலுமிகளாயிருந்தார்கள். கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் சம்பவமாயிருந்தவர்கள்
இருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளில் உள்ள கப்பற்காரரும் உன்னுடனே தொழில் செய்கிற வியாபாரம் பண்ணுகிறவராக உன்னிடத்தில் இருந்தார்கள். பெர்சியரிலும் லூதியரிலும் பூத்தியரிலும் இராணுவத்தில் யுத்த வீரராக இருந்து உனக்கு கேடகமும் தலை சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள். அர்வாத் புத்திரரும் உன் இராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் கம்மாத்தியர் உன் உங்களிலும் இருந்தார்கள். இவர்கள் உங்கள் மதில் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள். சகலவித பொருட்களின் ஆத்திரளினாலும் தர்சீஸ் ஊரார் உன்னோட கூட வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இருமையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். யாவான் தூபால் மேசகு என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளே இருந்த மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தேசத்து தொழில் துறைகளையும் கொண்டு வந்தார்கள். தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதிலையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். கேதான் புத்திரவின் வியாபாரிகளாக இருந்தார்கள். அநேகம் தீவுகளின் வர்த்தகம் முன் வாசமாக சேர்த்து யானை தந்தங்களையும் கருமாலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள். நீதிய உன் வேலையாட்கள் வேலைக்குட்படான பற்பல பொருள்களின் நிமித்தம் உன்னோடு வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும் சித்திர தையலாடுகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பழுங்கையும் உன் சந்தைகளில் விட்டு வந்தார்கள். அப்போ யூதரும் இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னுடைய கூட வியாபாரம் பண்ணா என்கிற ஊர்களின் கோதுமையும் தேனையும் எண்ணெயும் பிசின் தைலத்தையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களை நிமித்தம் சகலவித பொருட்களின் திரட்சி நிமித்தம் உன்னுடைய விட வர்த்தகம் பண்ணி செல்போனில் திராட்சரசம் வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்சரசம் வெண்மையான ஆட்டு மயிரை உனக்கு விற்றார்கள். தான் நாட்டாரும் போக்குவரத்துமான யாவானரும் துலக்கப்பட்ட இருமையும் இலக்கவத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில்துறையில் விட்டார்கள். ரதங்களுக்கு போகிற மேல் உண்மையான ரதத்தின் கம்பளங்களை தேடாத தேதானின் மனுஷர் கொண்டு வந்து உன்னோடைய வியாபாரம் பண்ணினார்கள். அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையாளரான வர்த்தகராக ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோடைய வியாபாரம் பண்ணினார்கள். சேவார் அமா பட்டணங்களின் வியாபாரிகள் உன்னுடைய வர்த்தகம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பிரதாயங்களையும் சகல ரத்தின கற்களையும் பொன்னையும் தன் சந்தைகளில் கொண்டு வந்தார்கள். ஆரான் கண்ணே ஏதேன் என்னும் பட்டணமும் சேவாவின் வியாபாரிகளும் அசீரியரும் சில்மாத்தா பட்டணம் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீல நூடாக்களையும் விசித்திர அயலடைகளையும் அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்களை வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டியிருக்கும் கேதுரு மரங்களையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். உன் தொழில் துறையில் தர்சீசின் கப்பற்காட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவில் உன்னை பூரணப்படுத்தி உன்னை மகா மகிமைப்படுத்தினாய். தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்து கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்தில் கொண்டாடுவதற்காக உன்னை உடைத்து போட்டது காற்று, அக்கினி திகில் காற்று, நடு சமுத்திரத்தில் கொண்டல் காற்று உன்னை தூக்கி போட்டது. நீ நாசமடைய நாளிலே உன் ஆசியையும் உன் சந்தைகளோடும் உன் தொழில்துறைகளோடும் கூட உன் காபாலாட்களும் உன் கம்மாரிகளும் இன்னும் விலகி இன்னும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னுடைய எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடுவில் இருந்து விழுவார்கள். உன் மாலுமிகள் ஓலமிடும் கத்தல் சுற்றுவார்கள். அதிலும் நடுவலிக்கிற தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்களும் கடல் மாலுமி யாரையும் வரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே ஒரு ஒன்று நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அழுது தங்கள் எல்லைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்ட உனக்காக முட்டி எட்டெடுத்து கொண்டு உனக்காக மனங்கசந்து அழுது துக்கம் கொண்டு ஆடுவார்கள். அவர்கள் உனக்காக தங்கள்
துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்திலே நடுவில் அழிந்து போன தீர்வுக்கு சமனான நகரம் உண்டு. என் சத்துருக்களை தான் சமுத்திர வழியாக கொள்ளையிடுவார்கள். இதோ ஜனங்கள் திருப்தியானால் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினால் உன் ஆசைகள் ஜனங்களை திருப்தியாக்கினாய். நீ ஆசைகள் திரளான ஆக்கினாய். உன் ஆடுகள் திரவியமும் உன் வியாபாரத்திலும் ஐஸ்வர்வான்களும் களமிறங்கினாய். நீ எகிப்து தேசத்திலே சமுத்திரத்தில் திரைகளினாலே ஆழங்கள் உடைக்கப்பட்ட பொழுது உன் தொழில் துறையும் உன் நடுவில் உள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார்கள். தீவுகளே குடிகள் எல்லாம் உன் நிமித்தம் திகைப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாக இருப்பார்கள். சகல ஜானங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள். நீ பயங்கரமாக இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிற சொல் கொண்டார். அதிகாரம் 28. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மனுபத்தினே அவர் மனுபத்தினே நீ தீர்வின் அதிபதியை நோக்கி கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் நம் சமுத்திர நடுவில் தேவாசனத்தில் வீட்டிருக்கிறேன் என்றெல்லாம் நீ நினைக்கிறாய். தேவனின் இருதயத்தை போல ஆகலும் இருதயங்கள் எல்லாம் தேவனுடைய இருதயம். இதோ தானியலை பார்க்கலும் நீ ஞானவான் ரகசியமாக இருக்கிறாய் என்று உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருளை சம்பாதித்து உன்னையும் பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையிலே சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினால் உண்டான மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால் ஏதோ ஜாதிகளின் மகாபலன்களாகிய மறுதேசத்தார் உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களின் போல சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக தேவன் இல்லை என்று நீ சொல்லுவாயோ? உன்னை நெருக்கி போடுகிறவன் எனக்கு கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. மறுதேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனம் அல்லாது ஒரு சாவது போல் சாவாய் என்று நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று என்றார். பின்னும் கர்த்தர் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு ராஜா வனாந்தரத்துக்கு பலிபீடங்களை அவனை மேல் பலிபீடங்களில் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மனுபுத்திரனை தீர்வு ராஜாவை குறித்து புலம்பி அழுது அவன் மேலே கர்த்தாவை ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் தீவிரமாய் செய்யப்பட்ட அதன் அவன் பூரண அளவுள்ளவனாக இருந்தான். நீரோத்துடைய தோட்டாயாக ஏதேனில் இருந்தார்கள். பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமதுகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகல ரத்தினங்களும் பொன்னும் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் தேவன் வாத்தியங்களையும் உன் தகாததையும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. நீ கற்பத்தில் நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் உலாவுகிறாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் என்னவென்றால் அநியாயம் உனக்குள் பிடிக்கப்படாமல் இருக்கு. உன் வழிகளை குறையற்றமாக இருக்க. உன் நியாயத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்து உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவில் இராதபடி அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையிட்டு உன் மினுக்கினால் உன் ஜனத்தை கெடுத்தாய். உன்னை தரையில் தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். அக்கிரமக்காரர்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் நீ பரிசுத்த குலச்சல் ஆக்கன. ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் என் நடுவிலிருந்து வரப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களும் உனக்கு முன்பாகவும் பூமியின் மேல் இருக்கிற நான் சாம்பலாக்கி விடுவேன். ஜனங்களுடைய உன்னை அறிந்த அனைவரும் உன்னை திகைப்பார்கள். மகா பயங்கரமாக இனி ஒரு பொழுது ரட்சிக்க இருக்குமா உன் கோப குறைக்கிறார் என்று என்றார். பின்னும் கர்த்தர் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் முகத்தை தீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் கொடுத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது, சீதோனே
இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவில் மகிமைப்படுவேன், நான் அதில் நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தம் விளங்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்கள். ஆமென். சோதரன். நான் அதில் கொள்ளை நோயும் அவன் கொள்ளை கொலை கொலை செய்ய அதன் வீதிகளில் இரத்தத்தினால் வரப்பண்ணுவேன். அதுக்கு விரோதமாய் சுற்றிலும் எந்த பட்டயத்தினால் காயப்பட்டவர்கள் அதன் மேல் வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இழுத்து அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவர்களும் இந்த இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாக உங்கள் சிறையிருக்கப்பட்ட ஜனக்கூட்டத்திலிருந்து தேசத்து கொண்டிருந்த அறிவாளர் ஜனங்களால் தங்களுக்கு இன்பமான ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் பொழுது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு தான் கொடுத்த தங்களுடைய தேசத்தில் குடியிருந்தார்கள். அவருடைய சுற்றுப்புறத்தில் அவர்கள் இழந்த அனைவரிலும் நான் நியாயத்தொடுபடி செய்யும் பொழுது நீ அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்குங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிவித்தார் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றான். ஆமென். நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றால் வாசிக்கப்பட்ட வேத வாசித்தோம். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் கூட தேவன் கிரியை செய்வாராக. பரலோக தந்தையை ஆசீர்வதியும். இந்த பகுதியின் மூலமாக நீர் ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.